இவர் வந்து நயன்தாராவை கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறேன்னா இவர் ஒரு லா மினிஸ்டர் இப்படி பேசலாமா? ஒன்னாவது இப்போ அவங்க வீட்டுல இருக்க ஒரு பொண்ணை பத்தி பேசினா சும்மா இருப்பாரா? மாட்டார்ல. சோ அது என்ன, ஒரு பப்ளிக்ல ஒரு அவங்க வந்து ஒரு விமன் அவ்வளவு ஸ்ட்ரகிளை தாண்டி ஒரு சினிமா ஃபீல்டுல ஒரு சக்சஸ் ஆகி வந்திருக்க விமன் அவரை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு லெத்தாஜிக்கலா பேசுறதுன்றது ஒரு என்ன சொல்றது, மன்னிக்க முடியாத ஒரு நாகரிகமற்ற செயல். கனவு காணும்னு சொன்னார் இவர். அதை விட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்றணும். ஆமா, எனக்கு நயன்தாரா போகணும், இவர் கனவை நிறைவேற்றுறா. அதிகாரம் இல்லாத பட்சத்திலேயே இந்த மாதிரியான பிரச்சனைகளை சொல்றாரு. அவங்களுக்கு அதிகாரம் கையில இருந்தா என்ன மாதிரியான பேச்சுக்கள் பேசுவாங்க யோசிச்சு பாருங்க. உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்னு தனிப்பட்ட சட்டம் இருக்கு. அந்த விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்லயும் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கலாம். ரெண்டாவது மாடஸ்டி ஆஃப் விமன் ஐபிசில இருக்கு. அந்த மாதிரி ஒரு அந்த பெண்களுக்கு எதிரான குற்றத்தின் கிளம்பும் அவருக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுக்கலாம். இதுல மன்னிப்பு மட்டும் தான் அவரால் கேட்க முடியுமே தவிர்த்து நான் நயன்தாராவை பேசினேன், நயன்தாராவை நடவடிக்கை எடுக்கல, நீங்க எப்படி நடவடிக்கை எடுக்கலாம்னு இன்னும் சொன்னாருன்னா அவருடைய அமைச்சர் பதவி வந்து நீடிக்கக்கூடிய ஒரு அது குவாலிபிகேஷன் பர்சனே அவர் கிடையாது. சோ ஒரு பெண்ணை இழிவா பேசுறாங்க அப்படிங்கும் போது பெண்கள் எப்படி அவங்க ஓட்டு போடுவாங்க? அவங்க எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும்? அவர் மேல சில வழக்குகள் இருந்தாலும் நடவடிக்கை எதுவும் எடுக்கல இல்ல. அதனால அவர் வந்து ஒரு விடிஞ்சா ஒரு பேச்சு பேசுவாரு, நைட் ஆனா ஒரு பேச்சு பேசுவாரு. காலையில பேசினா நைட் என்ன பேசணும்னு தெரியாதுன்னு பேசுவார் அவரு. அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த பயம் இருந்திருக்கும். சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு லெத்தாச்சிகள்ல அவர் பேசியிருக்காரு. சோ இவரோட தொடர்ந்து இவருடைய செயல்பாடுகள் எப்பவுமே இப்படியான ஒரு கீழ்த்தரமான விஷயமா தான் நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல அவர் நடவடிக்கை எடுத்திருந்தா கண்டிப்பா அவருக்கு நாவடக்கம் இருந்திருக்கும். தமிழ் மீடியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல் யார் இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா திருச்சி வழக்கறிஞர் ஷீலா மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், இப்போ பாத்தீங்க அப்படின்னா சர்ச்சையா போயிட்டு இருக்கக்கூடிய அதிமுக எம்பி பாத்தீங்கன்னா CV சண்முகம் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு நடிகையை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இப்போ இது விமர்சனமா அப்படி போயிட்டு இருக்கு மேம். இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவர் மேல என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மேம்? கண்டிப்பா மேம். இது வந்து ஒரு லா மினிஸ்டர் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து பேசிருக்கவே கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்த பேச்சுக்கள். அதுவும் குறிப்பா ஒரு சட்ட அமைச்சரா அவர் ஒரு முறை இருந்திருக்காரு. அந்த சட்ட அமைச்சருக்குரிய ஒரு நிதானம் இருந்திருக்கணும், பேச்சுக்கள் இருந்திருக்கணும். ரெண்டாவது கனவு காணுங்கள், நான் வந்து உங்களை கனவு நிறைவேற்றேன்னு வந்து சிஎம் வந்து சொன்னது வந்து எதுக்குன்னா ஒரு 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 மாணவர்கள் வந்து தன்னுடைய வறுமையினாலேயோ நம்ம பிரச்சனைகள்னாலேயோ அவருடைய கனவுகள் வந்து குலைந்து போகக்கூடாது. இப்போ ஒரு IAS ஆகணும்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க. சோ என்னால அவருடைய வருமானம் இல்லாமனால பண்ண முடியாம போயிடலாம். ஒரு IPS ஆகணும்னு நினைக்கலாம், அது பண்ண முடியாம போயிடலாம். ஈவன் ஏதோ ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கலாம், பண்ண முடியாம போயிடலாம். சோ அந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குள்ள கனவுகளை சொல்லுங்கன்னு ஒரு சிஎம் சொல்றாரு. அதை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த மாதிரியான ஒரு மாணவர்கள் மத்தியில ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொண்டு கொடுக்கணும், அவங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்கீமை சொன்னா இவரோட எண்ணங்கள் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்களேன். இவர் வந்து நயன்தாராவை கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறேன்னா இவர் ஒரு லா மினிஸ்டர் இப்படி பேசலாமா? ஒன்னாவது. ரெண்டு, அவங்க ஒரு விமன், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்கு. அவங்களுடைய லைஃப் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்ற ஒரு சீரியஸ்னஸே தெரியாம ஒரு சட்ட துறையில ஒரு அமைச்சரா இருந்தவர் இந்த மாதிரி பேசியிருக்கிறது ரொம்பவுமே கண்டனத்துக்குரியது. அவர் மேல கண்டிப்பாவே நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் இந்த மாதிரியான பேச்சுக்கள் இனிமே எந்த ஒரு அமைச்சரும் பேச மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க வீட்டுல இருக்க ஒரு பொண்ணை பத்தி பேசினா சும்மா இருப்பாரா? மாட்டார்ல. சோ அது என்ன, ஒரு பப்ளிக்ல ஒரு அவங்க வந்து ஒரு விமன் அவ்வளவு ஸ்ட்ரகிளை தாண்டி ஒரு சினிமா ஃபீல்டுல ஒரு சக்சஸ் ஆகி வந்திருக்க விமன் அவரை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு லெத்தாஜிக்கலா பேசுறதுன்றது ஒரு என்ன சொல்றது, மன்னிக்க முடியாத ஒரு நாகரிகமற்ற செயல். இவர் வந்து இதுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அவர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முக்கியமா காரணங்கள் நிறையவே இருக்கு. ரெண்டாவது, அவர் சொல்றாரு என்னோட கனவு இதுவா இருக்கலாம். அதாவது அவருக்கு அதிகாரம் இல்லாத பட்சத்திலேயே இந்த மாதிரியான பிரச்சனைகளை சொல்றாரு. அவங்களுக்கு அதிகாரம் கையில இருந்தா என்ன மாதிரியான பேச்சுக்கள் பேசுவாங்க யோசிச்சு பாருங்க. அதிகாரம் கையில இல்ல, ஆனா இப்பவுமே அவங்க வந்து என்ன பேசுறாங்க, என்னை நயன்தாரா கல்யாணம் வைக்க சொல்லுங்க அப்படின்னு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கண்டிப்பா யாரும் கனவு காண மாட்டாங்க. அதாவது சிஎம் உடைய ஆட்சியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான கனவுகள் கண்டிப்பா காண மாட்டாங்க. ரெண்டாவது, எங்களுக்கு என்ன ஒரு ஃபியர் இருக்குன்னா, ஆட்சி அதிகாரத்துல இல்லாத போதே இவங்க இந்த மாதிரி எல்லாம் கனவு காணுங்க பண்ணி வைப்பாரா அப்படின்ற ஒரு லெத்தாஜிக்கலான பேச்சு, இந்த மாதிரி கண்டிக்கக்கூடிய பேச்சு என்னைக்கு இவர் பேசினாரோ, இவர் வந்து என்னைக்கு அதிகாரத்துக்கு வந்தா இவருடைய கீழே இயங்குற துறைகள் எப்படி இயங்கும்? ஒரு சட்டத்துறை அமைச்சரா இருந்திருக்கவர் இப்பவுமே இப்படி பேசினாருன்னா இன்னும் எதிர்காலத்துல அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுது அப்படின்னா இவருடைய எண்ணங்களும் இவருடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்கும்?
இதோட கீழ்த்தரமா தான் இருக்கும். சோ அதனால அவர் உண்மையாலுமே கண்டிக்கப்படக்கூடியது. இவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அவர் மீது சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கிறதற்கு நாங்கெல்லாம் தயாராக இருக்கோம். அவர் என்னைக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அவருக்கு பிரச்சனைகள் தான் தொடர்ந்து ஏற்படும் என்பதை உங்கள் வாயிலாக அவர் சொல்லிக்கிறேன். ஓகே மேம். இப்போ அவர் மேல ஒருவேளை நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னா என்ன செஷன் படி நடவடிக்கை எடுக்கும்? அது எந்த மாதிரி இருக்கும் மேம் பொசிஷன்? அதாவது இப்போ இருக்கிற அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படியுமே சரி, பழைய இந்திய தண்டனை சட்டத்தின் படி ஒரு உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு தனிப்பட்ட சட்டம் இருக்கு. அந்த விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்லயும் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கலாம். ரெண்டாவது மாடசி ஆஃப் விமன் ஐபிசில இருக்கு. அந்த மாதிரி ஒரு அந்த பெண்களுக்கு எதிரான குற்றத்தின் கிளம்பும் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது அவர் தப்பா சொல்லியிருக்க அந்த நயன்தாரா மேடம் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா பெண்களுமே அவர் மேல பெட்டிஷன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு பெண்ணை தான் அவர் இழுக்கடிச்சு பேசியிருக்காரு. அதுல அவருக்கு வந்திருக்கிற நேம் நயன்தாரா. அவர் பெண்ணை தான் தப்பா பேசியிருக்காரு. சோ அதனால கண்டிப்பாக பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் சம்பந்தமான குற்றங்கள் அவர் மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா ஆட்சியில இருக்கக்கூடிய எம்பியா இருக்காரு. சோ அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் ஏதாவது இருக்காம? கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கலாம். அவருக்காக வந்து அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அதெல்லாம் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கலாம். இதெல்லாம் காகனைசபிள் அஃபென்சஸ். அதாவது பார்த்த உடனே காகனைசன்ஸ் எடுக்கக்கூடிய அஃபென்ஸ் இதெல்லாம். சோ அதனால இதுக்கு வந்து அப்ரூவல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் மேல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படலாம். இதற்காக வந்து அவர்கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கணும், அங்க வாங்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் அதுல கிடையவே கிடையாது. கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நயன்தாரா அவர்களே இதுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, இப்போ மாதர் சங்கம் இருக்கு. சோ அந்த மாதிரி யாராவது இப்போ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க பேசுறாங்க அப்படின்னா, இவர் தரப்புல இருந்து என்ன பேசப்படும் மேம்? அதுக்கு ஆப்போசிட் அலிகேஷன் என்ன வைக்க முடியும்? ஆப்போசிட் அலிகேஷன் மிஸ்டர் சி.வி. சண்முகத்தால ஒண்ணுமே வைக்க முடியாது. இதுல மன்னிப்பு மட்டும் தான் அவரால் கேட்க முடியுமே தவிர்த்து, நான் நயன்தாராவை பேசினேன், நயன்தாராவை நடவடிக்கை எடுக்கல, நீங்க எப்படி நடவடிக்கை எடுக்கலாம்னு இன்னும் சொன்னாருன்னா, அவருடைய அமைச்சர் பதவி வந்து நீடிக்கக்கூடிய அது குவாலிபிகேஷன் பர்சனே அவர் கிடையாது. ஏன்னா நயன்தாரான்னு திரும்பி அதான் மேம் சொல்றேன். அவர் வந்து இழுக்கடிச்சு கூறினது பெண்களை தான் அவர் சொல்லியிருக்காரு. என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா, 2வது நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கல்யாணம் பண்ணிக்க வரான்னு கொண்டு போறாரு. அதுல நயன்தாரான்ற ஒரு பேரை இழுத்திருக்காரு. அதனால பெண்களை தான் அவர் வந்து ஒரு இழிவா பேசியிருக்காரு. சோ அதனால நயன்தாரா மேம் நடவடிக்கை எடுக்கலனாலும் மாதர் சங்கங்களோ மற்ற பெண் சார்ந்த பெண்கள் எல்லாருமே புகார் கொடுக்கலாம். அதுதான் சட்டம். அவர் இதுக்கு வந்து ஏதாவது நயன்தாரா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஏதாவது அவர் பண்ணாருன்னா அவர் வந்து பதவியில நீடிக்கக்கூடிய தகுதி இழந்துட்டாருன்னு நான் சொல்லுவேன். இப்போ அதே மாதிரி இந்த அலிகேஷன் அவர் மேல போகுது அப்படின்னா, நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா, அவரு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி? இல்ல அதாவது மேம் புரிஞ்சுக்கிறோம். நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யறோம். அவரை கைது செய்யணுமா வேண்டாமான்னு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் தான் முடிவு பண்ணணும். ஆனா மியர் எஃப்ஐஆர் மட்டும் போடுறாங்க அப்படின்னா அவர் வந்து நிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிபந்தனையில அவர் கிடையாது. பட் ஆனா இது வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு எங்க தரப்புல நாங்க சொல்றோம். இப்போ மாதர் சங்கத்துல இருந்தோ இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது, இந்த மாதிரி எலெக்ஷன்ல இவர் நிக்க கூடாதுன்னு அவங்க ஏதாவது பண்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி அந்த அலிகேஷன் அப்ரூவல் பண்ணுவாங்களா கவர்மெண்ட்? நோ மேம். அந்த மாதிரி அலிகேஷன்ஸ் அப்ரூவல் பண்ண மாட்டாங்க. என்ன பெண்கள் தான் டிசைடிங் அத்தாரிட்டி டு வின் தி கேண்டிடேட். பெண்கள் யாரும் ஓட்டு போடாம இருந்தா அவர் எப்படி அவங்களுடைய அமைப்பு எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? சோ ஒரு பெண்ணை இழிவா பேசுறாங்க அப்படிங்கும் போது பெண்கள் எப்படி அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? அவங்க எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும்? அதனால அவர் மேல முதல் தகவல் அறிக்கை மட்டும் தான் பதிவு செய்யப்படுமே தவிர்த்து அவரை வந்து கைது செய்யறதாவோ இல்ல எலெக்ஷன் நிக்க முடியாதோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. 2வது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யறதுன்றது வந்து எலெக்ஷனுக்கு நிக்க முடியாது அப்படின்ற ஒரு செரிட்டியில வராது. ஆனா என்ன பொறுத்தளவு பெண்களுக்கு மத்தியில இது வந்து ரொம்ப இழுக்கான பேச்சு. அல்ல பெண் சமூகம் வந்து இவருக்கு எதிராக தான் செயல்படும்ன்றது என்னோட கருத்து. ஓகே மேம். ஆனா ஏற்கனவே இவர் மேல சண்முகத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வழக்கு இருக்கு. ஆல்ரெடி போயிட்டு இருக்கு ஒரு சில வழக்கெல்லாம். இதை தொடர்ந்து இப்ப இந்த மாதிரி ஒரு சர்ச்சையான பேச்சும் அவர் பேசியிருக்காருங்கிறப்போ அடிஷ்னலா அவருக்கு இன்னும் பெரும் பாதிப்பை தான் ஏற்படுத்துமா அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு? கண்டிப்பா மேம். ஏன்னா அவர் மேல சில வழக்குகள் இருந்தாலும் நடவடிக்கை எதுவும் எடுக்கல. அதனால அவர் வந்து விடிஞ்சா ஒரு பேச்சு பேசுவாரு, நைட் ஆனா ஒரு பேச்சு பேசுவாரு. காலையில பேசினா நைட் என்ன பேசணும்னு தெரியாதுன்னு பேசுவார் அவரு. அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த பயம் இருந்திருக்கும். சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு லெத்தாச்சுகள்ல அவர் பேசியிருக்காரு. சோ இவரோட தொடர்ந்து இவருடைய செயல்பாடுகள் எப்பவுமே இப்படியான ஒரு கீழ்த்தரமான விஷயமா தான் நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல அவர் நடவடிக்கை எடுத்திருந்தா கண்டிப்பா அவருக்கு நாவடக்கம் இருந்திருக்கும். பட் அவருக்கு வந்து எந்த விஷயத்திலையும் அவர் நடவடிக்கை எடுக்காதனால என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு பேசுவோம், என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் அவர் போயிருக்காரு இப்போ வரைக்குமே. இப்போ இதை வந்து நடிகர் சங்கத்துல இருந்து அவங்க முன் வந்து பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் மேம்? கண்டிப்பா மேம். எல்லாருமே புகார் தான் மேம் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு சட்டப்படியான நடவடிக்கை என்னன்னா ஒரு புகார் தான்.
சங்கமா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் விமனா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, போய் காவல் நிலையத்துல புகார் தான் கொடுக்க முடியும். அந்த புகார்ல முதல் தகவல் அறிக்கை தான் பதிவு செய்வாங்க. ஏன்னா இது கைதுன்றது அதுக்கு மேல் அந்த அதிகாரி செய்யற முடிவு. நம்ம எதுவும் அந்த இன்சிஸ்ட் பண்ண முடியாது. யாரா இருந்தாலும் கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் புகார் தான் கொடுக்கணும். அதை பேஸ் பண்ணி முதல் தகவல் அறிக்கை தான் பதிவு செய்வாங்க. ஓகே. ஒருவேளை இப்ப நயன்தாரா அவர்களே நேரடியா வந்து இது அவர் மேல நடவடிக்கை எடுக்குறாங்க, வழக்கு தொடர்றாங்க அப்படின்னா, அது இன்னும் பாசிபிளா நீங்க சொன்ன மாரி அவருக்கு ரொம்ப அகைன்ஸ்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா மேம் நயன்தாரா மேம் கொடுத்தாலுமே எஃப்ஐஆர் தான் மேம் போடுவாங்க. எஃப்ஐஆர் போடுவாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு மேம். இப்போ இவருக்கு ஒண்ணும் இல்ல மேம். இவர் தண்ணி அடிச்சுட்டு பேசுவாரு, நாளைக்கு நல்லா பேசுவாரு, அப்புறம் மறுநாள் நல்லா பேசுவாரு. பட் ஆனா நயன்தாரா மேமுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்காங்க, அவங்களுடைய எதிர்காலம்ன்றது ஒண்ணு இருக்கு. சோ இவரோட சேர்ந்துக்கிட்டு புகார் கொடுத்துட்டு இவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு போனா யாருடைய வாழ்க்கை பாதிக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் பெண்களுக்குரிய கேள்விக்குறியாவே இருக்கு. அததான் பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு இன்னமும் இந்த சிவி சண்முகம் மாதிரி ஆட்கள் வந்து இன்னும் பெண்களை பத்தி இழிவா பேசிட்டு இருக்காங்க. பட் நயன்தாரா மேம் புகார் கொடுத்தாலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வாங்க. அதோட சீரியஸ்னஸ் வந்து மேம் எடுக்கிற நடவடிக்கையை பொறுத்து அமையும். ஓகே. அப்போ நயன்தாரா தரப்புல இருந்து நடவடிக்கைன்னா அதான் என்ன மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு பாசிபிளா இருக்கும் மேம்? புகார் கொடுத்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வாங்க. ஓகே. இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையே இது பண்றீங்க செய்றீங்கிறப்போ அவருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தான் அவருக்கு போய் ஆமா முடியும் இல்லையா? அது நீங்க சொல்றது கரெக்ட். பட் புகார் கொடுத்து அவங்க கொஞ்சம் ரிகரஸா இறங்குனாங்கன்னா அது வந்து சட்டப்படி அதை என்ன செய்யணும்ன்றதோ அதை வந்து அந்த புலனிசன் அதிகாரி கண்டிப்பா செய்வாங்க. ஓகே மேம். ஸோ இப்போ ஒருவேளை இவர் வந்து இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஸோ இப்போ சாதாரணமா மன்னிப்பு கேட்டா அதுக்கு ஏதாவது இது இருக்கா மேம்? மன்னிப்பு கேட்டாரு ஓகே அதாவது அப்படின்னு மேம் சொல்லிட்டு. இவங்களுக்கெல்லாம் இதே வேலைதான் மேம். ஒரு விமனை வந்து 2 நாளைக்கு முன்னாடி சொல்றது, அதுல பாப்பாங்க ஏதாவது எதிர்ப்பு வருதா எதிர்ப்பு இல்லையான்னு பாப்பாங்க. எதிர்ப்பு வந்துருச்சுன்னா நம்ம சட்டத்தின் பிடியில இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, மன்னிப்புச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிடுறதா சட்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே பிடிய மன்னிப்பு கேட்கறது மட்டும்தான். பட் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்படி மன்னிச்சுட்டு கடந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஆட்கள் இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு இதே டாக்க பேசுவாங்க. ஏன்னா மனிதர்களுக்கு மறதின்ற ஒரு நோய் நிறைய இருக்கு இல்லையா, அதனால அதை மறந்துடுவாங்க. சோ அவர் மன்னிப்பு கேட்டாட்டு அதனால முடியாது அப்படின்னு சொல்றதுன்றது சட்டத்தின்படி அது வந்து ஏத்துக்கக்கூடியதா இல்ல. சோ அதனால கண்டிப்பாக முதல் தகவல் அறிக்கை பதிந்தால் மட்டும்தான் அவர் வந்து நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு அப்லோட் ஒண்ண போட்டு இனிமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு என்னைக்கு அவர் வந்து ஒரு ஃபியர்ல வந்து ஒரு அப்லோட் போடுறாரோ அன்னைக்குதான் அவர் இனிமே இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் நிறுத்துவாரு அப்படின்றதான் என்னோட கருத்து. இப்போ வர தேர்தல் வேற வந்துட்டு இருக்கு இல்லையா? ஒருவேளை யாரோட சொல்ல கேட்டுதான் நான் அப்படி பேசிட்டேன், தெரியாம பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அலிகேஷன் அவர் வச்சாரு அப்படின்னா, சோ இவர் மேல நடவடிக்கை எடுக்குமா இல்ல சொன்னவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா? மேம் அப்படி அவர் சொல்லவே முடியாது மேம். ஏன்னா அவர் சட்டத்துறை அமைச்சர் மேம். அப்படி சொல்லவே முடியாது. இப்ப இருக்கிற 5ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள கூட உண்மையதான் சொல்லுது. அப்படிலாம் யாரும் சொல்லி நான் சொன்னேன் அப்படின்லாம் கண்டிப்பா சொல்லவே முடியாது. சொன்னார்னா அதுக்கு மேல அவர் வந்து இனிமே வந்து பொது வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு தகுதியற்ற நபர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அரசியல் வருது இல்லையா? ஒருவேளை யார் மேல பழி போட்டோம் அப்படின்னா நம்ம அரசியலை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அவர் அலிகேஷன் வச்சு கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம்? பேச வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி மனிதர்கள் எப்ப வேணா என்ன வேணா சொல்லலாம். பட் இனிமே இந்த மாதிரி மனிதர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல என்ன உண்மை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தெளிவா சொல்றாரு. மேடை ஏறி நின்று ஒரு பப்ளிக் மீட்டிங்ல தெளிவா அப்படியே அதாவது அது என் வார்த்தைகள் கூட அப்பப்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. அவரோட வார்த்தைகள் ஸ்ட்ரகிள் எல்லாம் தெளிவா சொல்றாரு. ஒரு மினிஸ்டரா இருந்தவர் இப்போ வந்து ஒரு பொது வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு இறங்கிருக்கீங்க. அப்படிங்கும்போது ஒருத்தர் சொல்லிதான் சொன்னேன் அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்டா இருக்கும்? அதனால இவர் இனிமேல் சொன்னாலும் அவரை இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு சொல்லக்கூடியதான் தான் என்னோட கருத்தா இருக்கும். இப்ப அவங்க ஆட்சியிலே இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா யாருமே அவருக்கு கண்டனம் தெரிவிக்கல. சோ அவங்க செயல எதுவும் தெரிவிக்கல அப்படின்னா அவங்க பக்கமும் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா? அவங்க பக்கம் தெரிவிக்கலைன்னா கண்டிப்பாக ஒரு நம்ம அதாவது நம்மளுடைய கழகத்துல இருக்க ஒரு தப்பு பண்ணா தப்புன்னு சொல்றவங்க தாங்க தலைவருக்குரிய தகுதி உள்ளவங்க. என்னைக்கு வந்து ஒரு தப்பு செய்யறான் அதை வந்து நம்ம வந்து கண்டிக்கல அப்படின்னா அந்த தலைவருக்குரிய தகுதியவே அந்த கழகத்துல இழந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லார் வீட்லயும் விமன்ஸ் இருக்காங்க. விமன் இல்லாத வீடு யாருமே கிடையாது. சோ ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா தப்புன்னு சொல்லணும், அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். அதை விட்டுட்டு அவங்க எதுவுமே அப்படியே மம்மா இருந்தாங்க அப்படின்னாலே அவங்க அனைவருமே அந்த தகுதி இழந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே மேம். ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு அவர் மேல என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும், என்ன மாதிரி அலிகேஷன் வைப்பாங்க அப்படிங்கறத தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.